ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பேபி ஃபுட் மேஜிக். இன்றைக்கி பேபிஸ்க்கு ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 2 ஸ்பூன் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். 2 டேட்ஸை நடுவில் இருக்கக்கூடிய சீடை எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஆப்பிள் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் ஆப்பிளாக இருக்கனால நான் ஆஃப் ஆப்பிள் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம 7 மந்த்ஸில் இருக்கக்கூடிய பேபிஸ்லேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் 1 வயசுக்குள்ளே இருக்க பேபிஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோதுமை ரவையை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கோஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஆப்பிளும் பார்த்திங்க அப்படின்னா நான் இன்றைக்கி கேரட் சீக்கிறதுல நான் சீச்சு வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கட் பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது சீக்கிரம் குக் ஆயிரும், நமக்கு மேஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ சாஸ்பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணிவிட்டு இதோடையே பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணி எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு ஊற வச்சுருக்க 2 டேட்ஸையும் ஆப்பிளையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா ரவை குக் ஆயிரும். நீங்கள் ரவையை கிரைண்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணோம்னா இந்தளவுக்கு நல்லா குக் ஆயிரும். டேஸ்ட்டுக்காக பார்த்திங்கன்னா நான் 2 டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதே இனிப்பு போதும். உங்கள் பேபிஸ்க்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை, பனவெல்லம் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேபிஸ் நல்லா வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நல்ல ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். டின்னரில் கூட நம்ம இதை பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் உங்கள் பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.